டேட்டா டிவைடட் பை 2 அதான் வந்து ஈவனுக்குங்க சார். ஓகே. அப்ப ஈவனோட ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்ப நமக்கு குடுத்திருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்பர். நமக்கு குடுத்திருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்பர். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்ப n = 6ன்னு இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணு. அப்ப மீடியன் = 2/2 1 1 plus 2/2 plus 1 2 3/2. அவசரப்படக்கூடாது. அவசரப்பட என்ன பண்றோம் பாருங்க. 6th டேட்டா பிளஸ் 6/2 பிளஸ் 1th டேட்டா டிவைடட் பை 2 இது கரெக்ட்டுங்களா? டிவைடட் பை 2. அப்ப நீங்க சொன்ன மாதிரி இது தேர்ட் டேட்டா. ஓகேங்களா? தேர்ட் டேட்டா பிளஸ் இது என்ன கிடையாது? ஃபோர்த் டேட்டா. சரிங்களா? அப்ப என்ன மீனிங் என்ன? தேர்ட் டேட்டா என்னன்னா இங்க போய் பார்க்கணும். தேர்ட் டேட்டாங்கிறது இங்க இருக்கும். நம்பர் போடுங்க பாருங்க. 1 2 3. தேர்ட் டேட்டாவோட வேல்யூ என்ன? 8. ஃபோர்த் டேட்டா வேல்யூ என்ன? 12. அப்ப இங்க என்ன எழுதுவ? தேர்ட் டேட்டா பிளஸ் ஃபோர்த் டேட்டா டிவைடட் பை 2. அப்ப என்ன கிடைக்கும்? 20/2 = 10 ன்னு கிடைக்கும். இதுல என்ன டவுட் இருந்தா சொல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் இல்லைங்க சார். டவுட் இல்ல. டவுட் இல்ல. அப்ப நான் ஒரு क्वेश्चन இப்பவே கொடுக்கிறேன். இப்பவே முடிச்சிட்டு நம்ம அடுத்து என்ன கான்செப்ட் போணும். கிளாஸ் இன்ட்ரோல் கான்செப்ட் போயிடலாம். சரியா? ஓகே சார். இப்ப குரூப்டு மட்டும் தானே சார் இருக்கு இந்த லெசனுக்கு? குரூப்டு மட்டும் தான் இருக்குது. பட் அன்குரூப்டு தெரிஞ்சுக்கோ. அப்பதான் குரூப்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன் அன்குரூப்டு தெரியாத நடத்தனா அப்ப மீடியம் பேசிக் ஐடியா தெரிஞ்சாதான் அட்வான்ஸ் ஐடியா ஈஸியா இருக்கும். ஓகேங்க சார். ஆக்சுவலா இது இல்ல சிலபஸ்ல. பட் இது தெரிஞ்சுதான் ஆகணும். சரிங்களா? 1+2 இருக்குதா? இல்ல. ஏன்னா ஆல்ரெடி லோயர் கிளாஸ் படிச்சிட்டு இல்ல. அது மாதிரி இது படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க சார். நெக்ஸ்ட்ங்க சார். இது எனக்கு போட்டு காட்டு நான் நெக்ஸ்ட் போய்க்கிறேன். கடகடன் போடுறேன். அசெண்டிங் ஆர்டர் எழுதிட்டு கடகடன் போட பார்க்கலாம். நான் அடுத்த ஐடியாக்கு ரெடி ஆகிறேன். ஃபைண்ட் மீடியன். ஆடா ஈவனா செக் பண்ணிக்கோ. அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கோ. அப்போ ஆடா இருந்தா என்ன ஃபார்முலா, ஈவனா இருந்தா என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கிறேன். அதை அப்ளை பண்ணிட்டு ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மீடியத்துக்கு போய்க்கலாம். சார் 0 சார். 0? ஆமாங்க சார். சார் இங்க வந்து என்னங்கிறது வந்து ஆட் சார். என்ன வந்து n வந்து 9 சார். 1 2 3 4 5 6 7. நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண தப்பு பண்ணிட்ட பாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண சொல்லிக்கிறேன். இங்க பாருங்க இதுக்கு பேர் என்ன சொன்னேன்? அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். எழுதிக்கிறேன் செக் பண்ணு. அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் எழுதிக்கிறேன் செக் பண்ணு. சார் எழுதிட்டே 0 வரும் டேய். சார் 0 ஓகே. நைன் தான் சார் ஆன்சர். 2 4 2 4 அப்ப 9 தான் ஆன்சர். ஓகே கரெக்ட். சரி இப்ப குரூப் டேட்டா பார்க்கலாமா? ஓகே சார். குரூப் டேட்டாக்கு என்ன பண்ணணும்னா ஃப்ரீக்வென்சி கொடுத்துருவாங்க. XC F கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணா CF கண்டுபிடிக்கணும். CFனா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி ஆல்ரெடி நம்ம 9th டே சொல்லி கொடுத்துக்கிறோம்னு நினைக்கிறேன். அப்ப என்ன ஆகும்னா 0 to 10 10 to 20 20 to 30 30 to 40 40 to 50 50 மார்க் எழுதிக்கிறாங்கன்னு வச்சுக்குவேன். அப்ப இதனோட ஸ்டூடெண்டோட லெவல் வந்து 5 7 8 2 5 இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்குவேன். சரியா? இப்போ இதுக்கு என்ன கேக்குறாங்கன்னா CF என்னதுங்க சார்? என்னவா? CF குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி. அப்படின்னா என்னங்க சார்? இப்ப சொல்லி கொடுக்குறேன். ஃபைண்ட் தி மீடியன் கேக்குறான். சரிங்களா? Cumulated சார் C. குமுலேட்டிவ் இங்க இருக்கு. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி. Cumulative. TIVE. CF. QMULATIVE. Frequency. ஓகே சார். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி என்ன பார்த்தலாமா? ஓகேங்க சார். ஸ்டார்டிங் வேல்யூ என்ன F க்கு இருக்குதோ அதையே எழுதிக்கங்க. சரிங்களா?
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அடுத்த வேல்யூக்கு இங்க 10 to 20க்கு என்ன ஆகும்னா இவங்க ரெண்டாவது ஆட் பண்ணி இங்க எழுதிக்கங்க. என்ன வரும்? 12 வரும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா கேட்டுங்க. அப்ப அடுத்த வேல்யூ ஓகே. என்ன வரும்னா இந்த 20. 12 ஆ 20 சார். அடுத்து 22, அடுத்து 27. 20 to 27 கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். சரி. இப்ப நம்ம எப்படி மோடுக்கு வந்து மாடல் கிளாஸ் கண்டுபிடிச்சோமோ, மீடியனுக்கு வந்து மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். மீடியனுக்கு வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? மீடியன் கிளாஸ் கண்டுபிடிப்பீங்க. மீடியன் கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கத்துக் கொடுத்துறேன் பாத்துக்கங்க. கேபிட்டல் N by 2. கேபிட்டல் N by 2 என்னன்னா சம்மேஷன் F தான் வந்து கேபிட்டல் N. அப்ப அந்த கேபிட்டல் N by 2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்க கேபிட்டல் N ஓட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? ஆல்ரெடி இங்க இதை ஆட் பண்ணிருக்கீங்களா? இதோட சம்மேஷன் தான் 27. அப்ப 27 வரும் கேபிட்டல் N ஓட வேல்யூ. ஆட் பண்ணி சார் பார்த்தா புரியல. கேபிட்டல் N வேல்யூ என்ன தெரியுமா? சம்மேஷன் F. சம்மேஷன் F ஓட ஓகே. 27 சம்மேஷன் அது 27 சார். எப்படி சார் சம்மேஷன் 27ன்னு சொல்றீங்க? சம்மேஷன் F சம்மேஷன் F எப்படி சார் F 27ன்னு சொல்றோம்? சொல்லுங்க. ஆல்ரெடி போட்டதானே 5 7 12 20 25 27 சோ அதெல்லாம் ஆட் பண்ணா F வருது சார். ஓகே. சம்மேஷன் F ஐன்னு வருமா இல்ல வெறும் Fன்னு வருமா? ஐன்னு போட்டாலும் சரி இல்ல வெறும் சம்மேஷன் போட்டாலும் சரி அது தப்பு கிடையாது. சரியா? ஐன்னு போட்டாலும் கிளியர். போட்டாலும் தப்பு கிடையாது, போடலனாலும் அது தப்பு கிடையாது. சரியா? ஓகே சார். சரி அப்ப n by 2 என்ன? 27 by 2. சரியாப்பா? சார் ஒரு நிமிஷம். மீடியன் கிளாஸ் வந்து n by 2 27 by 2 equal to 13.5. 13.5. இப்ப ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இங்க குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில எங்க 13.5 இருக்குன்னு பார்க்கணும். இது 12ஓட முடிஞ்சது. கரெக்ட்டா? இது 12ஓட முடிஞ்சது. அப்ப 13.5னா இதை விட அதிகமா இருக்கிற வேல்யூவோ இல்ல 13.5 எக்ஸாக்ட் வேல்யூவோ பார்க்கணும். அப்ப 12க்கு அப்புறம் என்னது 20 தான் இருக்குது. அப்ப இதுதான் நம்மளுடைய மீடியன் கிளாஸ். புரிஞ்சுக்க மீடியன் கிளாஸ் எப்படி செலக்ட் பண்றோம் புரிஞ்சுக்குங்க. எய்தர் 13.5 இருக்கணும் இல்ல 13.5க்கு அதிகமா இருக்கிற வேல்யூ. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வேல்யூ. இது நோட் பண்ணி இது கிடையாது. 12க்கு Either அப்புறம் 13.5 or value more than 30.5. either 13.5 or more than 13.5. more than 13 Okay. क्वेश्चन கேட்கலாம். more than 13.5 22 தான் இருந்து 27 தான் இருக்கு. அதை எடுத்துக்க கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ என்னமோ அதை எடுக்கணும். இதுல செகண்ட் தேர்ட் மேக்ஸிமம் வேல்யூ. அப்ப 12க்கு அப்புறம் எது மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ இதுதான். அப்ப 13.5 நியர் பை மேக்ஸிமம் வேல்யூ தான் எடுக்கணும் தவிர 22 எடுக்க கூடாது. 27 எடுக்க கூடாது. அதுதான் சொல்றேன். கரெக்டான 12க்கு அப்புறம் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ. அதாவது இந்த மீடியம் 13.5னா அதுக்கு நியர் பை வேல்யூ என்னமோ அதை பார்த்து எடுத்துக்கங்க. மேக்ஸிமம் வேல்யூ. சரியா? சரி அப்ப நம்ம வந்து மீடியன் கிளாஸ் 20 to 30 ன்னு எடுத்துக்கணுமா சார்? என்னப்பா? மீடியன் கிளாஸ் 20 to 30. ஓகே. மீடியன் கிளாஸ் 20 to 30 உன்னோட ஆன்சர் கரெக்ட். இப்போ மீடியத்தோட 20 to 30, 8 to 20. ஒரே நிமிஷம். மீடியத்தோட ஃபார்முலா எழுதுறேன் அப்பதான் உனக்கு புரியும். L plus capital N by 2 minus preceding cumulative frequency. என்னது? preceding cumulative frequency divided by F into H. சரிங்களா? இதை கரெக்டா நோட் பண்ணிக்கங்க. Lங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டேன். Lங்கிறது என்ன? லோயர் லிமிட். Lங்கிறது என்ன? லோயர் லிமிட் ஆஃப் மீடியன் கிளாஸ். Lங்கிறது யாரு? லோயர் லிமிட் ஆஃப் மீடியன் கிளாஸ். கேபிட்டல் என்னங்கிறது என்ன? ஆல்ரெடி 13.5 கண்டுபிடிச்சிட்டேன். PCF என்ன? நோட் பண்ணிக்கங்க. preceding cumulative frequency 20. 20க்கு முன்னாடி யார் இருக்கறா? preceding தான் முன்னாடி. 20க்கு முன்னாடி யார் இருக்கறா? 12 12 தான் PCF. preceding cumulative frequency. சரிங்களா? அப்ப ஒவ்வொரு வேலையும் எழுதிக்கங்க. L எவ்வளவு? 20. PCF எவ்வளவு? preceding cumulative frequency எவ்வளவு? 12. Fங்கிறதுனா அது கரஸ்பாண்டிங் frequency. கரஸ்பாண்டிங் மீடியன் கிளாஸோட ப்ராபபிலிட்டி frequency எவ்வளவு? 8. புரிஞ்சுதாப்பா? ஓகே சார். புரிஞ்சுது சார். Hங்கிறது என்னது? கிளாஸ் சைஸ். கிளாஸ் சைஸ் எவ்வளவு? 10. ஐடியா ஓகேவா? ஓகே சார். அப்ப எல்லா வேலையும் அப்ளை பண்ணுங்க. L எவ்வளவு? 20 plus 13.5 n by 2 minus PCF வந்து 12 divided by F 8 into H வந்து 10. H வந்து 10. கரெக்ட்டுங்களா? ஓகேங்க சார்.
சரி. இதுக்கப்புறம் என்ன ஆகும்? இது சிம்ப்ளிஃபை பண்ணணும். பண்ணிடலாமா? பண்ணிடலாம். 20 பிளஸ் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 1.5 1.5 divided by 8 into 10. அப்ப நம்மளுக்கு என்ன சார் ஆகும்? -5 -12 எப்படி சார் 1.5 ஆகும்? மைனஸ் 0.5 13.5 டா. 13.5 -12 ஓகே 1.5 into 10 15/8 சார். அப்ப 15/8 போடுங்க. 8 சார் 15/8 16 16 1 plus 8 15 7 0 மறுபடியும் 8 8 64 64 திரும்ப என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும் 60 கிடைக்கும் 8 7 8 56 7. அப்ப என்ன கிடைக்குது? 20 plus 1.87. அப்ப மீடியன் 21.87 சார் மீடியன். 21.87. அவ்வளவுதான் கண்ணு மீடியனோட ஐடியா. சரிங்களா? ஓகேங்க சார். மீடியம் புரிஞ்சுதா? இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? முடிச்சிடலாமா? எனர்ஜி டவுட் இருந்தா கேளுங்க. இல்லைங்க சார் புரிஞ்சுதுங்க சார்.